ஃபேமிலி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் பிரியாணி சாப்பிட்ணும் போல இருக்கு. ஸோ அவங்க அப்பா கிட்ட சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதை வச்சு சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அண்ட் நான் செய்ய போகிறதுலாம் ஹஸ்பண்ட் தான் செய்ய போறாரு. எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இவர் செய்கிற பிரியாணி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க ரெசிபி என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு 800 கிராம்ஸ் ரைஸ்க்கு 1 kg சிக்கன் யூஸ் பண்ணி பிரியாணி செய்யறோம். ஓகே. அதுக்கு வந்து கொஞ்சம் நார்மல் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4, ஒரு சின்னதாக ஒன்று, ஒரு 5 வெங்காயம் ப்ளஸ் மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி, இஞ்சி வந்து 100 கிராம், பூண்டு வந்து ஒரு 60 to 70 கிராம்ஸ் இருக்கும் இது. ஓகே. அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தயிர், பச்சை மிளகா, அதெல்லாம் நம்ம செய்யும் போது உங்களுக்கு நான் இன்கிரீடியன்ஸ் காமிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டு we start cooking. A few hours later. ஸோ ஃபேமிலி வெற்றிகரமாக சிக்கனை வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். ஒரு சின்ன பழம். ஓகே. மஞ்சத்தூள் தெரியும், எதுக்கு இப்போ எல்லாமே இதுலேயே பிழிறீங்க? பிரியாணிக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு லெமன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளஷ் வந்துட்டு நாராக வராது, எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். சரி, இப்போ லெமன் பிழிஞ்சிட்டீங்க, அப்போ லாஸ்ட் பிரியாணிக்கு மேலே லெமன் பிழிவாங்க, அது மாதிரி பிழிவாங்க? பிரியாணிக்கு திருப்பி லெமன் பிழியுது. இது ஒன்லி இந்த ஃப்ளஷ் வந்து இதுலயே மிக்ஸ் பண்ணி சாஃப்ட்னஸ் அப்படியே போட வேண்டியது. ஆமாம், நம்ம போடும்போது அப்படியே ஆட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. சரி சொல்லுங்க, என்னென்ன பண்ணணும்? இப்போ வந்து ஜஸ்ட் தண்ணியாக இருக்கிறதுக்கெல்லாம் ஹீட் பண்ணி அந்த வாட்டர் மட்டும் எவாப்ரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 300 to 350 கிராம்ஸ் ஆனியன் இருக்கும் இது. ஓகே. அது நல்லா சிம்மில் வச்சுட்டு 3 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு கடல் பாசி. ஓகே. இது வந்து இந்த பிளாக் ஏலக்காய் அப்படின்வாங்க. ஓகே. ஸோ அது கொஞ்சோண்டு. எண்ணெய் ஊற்றலையே? வர எண்ணெய் ஊற்றி தானே இதெல்லாம் போடுவாங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க. ஒரு 180 ml ஆயில். ஓகே. எனக்கு இங்கே கவுண்ட் இருக்குது, அதனால் நான் வந்துட்டு அந்த 180 ml இருந்ததை அப்ராக்சிமேட்டாக எடுக்காமல் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, வேறு எதுவுமே கிடையாது. பட்டை போட மறந்துட்டேன், அதனால் அதை இப்போ சுருள் பட்டை வாங்கி கொஞ்சமாக. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், தண்ணியே ஊற்றாதீங்க, அப்படியே அரைச்சிடுங்க, நல்லா சாஃப்டாக வரும் அதுவே. ஓகேவா? நல்லா வதங்கிருச்சு, இதுக்குமே என்னத்தை வதக்குறீங்க? இல்லை, நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனால் தான் அதோட டேஸ்ட்டும் கொடுக்கும், ப்ளஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா ஆச்சிலேருந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 10 ரூபா ஒரு பேக்கெட்டு, அதை அப்படியே போட்டு. ஏன் இப்போ போடுறோம் அப்படின்னா அதுதான் பிரியாணிக்கு கலர், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இப்பயே போட்டு கலர் ஆட் பண்ணாதனால பாப்பாவுக்கும் நீங்கள் நம்பி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு we are going to add இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா அரைச்சிருக்கீங்களே பவித்ரா? 6 வருஷமா இது கூட செய்யலைன்னா எப்படி? சில பேர் அந்த திட்டாக இருக்கும், பட் இது நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு. தண்ணி ஊற்றாமல் ஃபுல்லாகவே எடுத்துருங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணும் போது தான் we have to very கேர்ஃபுல், ஏன்னா இது வந்து ஒட்டிக்கும் போயிட்டு கீழே. ஸோ நம்ம வந்துட்டு அது கன்சிஸ்டன்ஸாக கை எடுக்காமல் கலரிட்டே இருக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஜஸ்ட் ஒரு 2 minutes தான், ரொம்ப நேரம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த சமயத்தில் ஒரு 4 பச்சை மிளகாய் வெறும் காம்பை மட்டும் கிள்ளிட்டு அப்படியே முழுசாக போட்டு கட் பண்ணி போடணுன்ட்டு அவசியம் இல்லை. 4 பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தையும் சாப்பிடணும் இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்வோம். ஸோ அதனால் 4 பச்சை மிளகான்றது 1 கிலோ பிரியாணிக்கு போதுமான காரமாக இருக்கும். சிம்மில் வச்சு தொட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அடியே பிடிக்கும். லைட்டாக தான் நான் வரன்றேன், பட் பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே இது ஒட்டலை. இதே நம்ம ஹை ஸ்பீடாக வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது போய் கீழே நல்லா ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து அதை போட்டு நல்லா தேய்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவும் இந்த ஹீட்லேயே வெந்துடும், அது நம்ம ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா புதினா கொத்தமல்லி, இது வந்து ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப புதினா கொத்தமல்லி போட்டால் அது வந்து தக்காளி சாதம் ஃப்ளேவர் வந்துடும், அதனால் நான் ரொம்ப லிமிட்டடாக தான் போடுவேன்.
எல்லாரும் ஒரு கை ஃபுல்லாக எடுத்து போடுவாங்க. நான் வந்து ஒரு 4 விரலில் வருது, அவ்வளோதான். இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வச்சுருக்க தக்காளி, இப்போ இது தக்காளி வதங்குற வரைக்கும் நமக்கு இந்த ஹீட் தேவை. கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக வச்சுட்டு கை மிக்ஸ் பண்ணாமல் விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டோம். அதே போல் எப்பயுமே டபரா செட் வாங்கும் போது அந்த கார்னர் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பெண்டு கேர்வாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த நம்ம கீழே வைக்கிற நெருப்பு வந்துட்டு எல்லாத்தையும் சரிசமமாக ஹீட் போகும். சப்போஸ் கார்னராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட் வந்து அதுலேயே நின்றுட்டு மேலே வரைக்கும் ஹீட் ஏறாது. இது வந்து நமக்கு மேலே வரைக்கும் ஹீட் ஏறும். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம தம் போடும்போது அந்த ஹீட் வந்து நாலாப்புறமும் இருக்கும். ஸோ நம்ம ரைஸ் வேகும் போது ஒரே பதமாக வேகும். இப்போ வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து தயிர் போடுறோம். ஒரு 150 ml தயிர் போட்டிருக்கோம். 150 to ஒரு 170 ml இருக்கும் அந்த தயிர் மொத்தம். சரி மாமா, எனக்கு ஒரு டவுட். சொல்ல போய். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி சிக்கன்லயும் லெமன் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, நீங்க இதுலயும் தயிர் போட்டீங்கன்னா புளிப்பு ஜாஸ்தி ஆகாது, தக்காளி வேற போட்டுக்குவோம் நம்ம. இல்லை, அதனால தான் நான் வந்து தக்காளிலையும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஓகே. ப்ளஸ் வந்து தயிருமே வந்து யூஸ்வலாக ஒரு 180 to 200 கிராம்ஸ் போடணும். நான் அதுலேயும் ஒரு 10 to 15 கிராம்ஸ் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன் தயிர்லையும். ஏன்னா நம்ம ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுருக்க தொட்டு நம்ம அது பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே இந்த அடி பிடிச்ச மாதிரி எதுவுமே வராது. நமக்கு எல்லாமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணவே அந்த பேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் எந்த லெவலில் எந்த டைமில் நீங்கள் ஹை ஸ்பீட் வச்சாலும் அது போய் கீழே போய் ஒட்டிக்கும். அன்டில் அன்லஸ் நம்ம சிக்கன் போகிற வரைக்கும் ஹை ஸ்பீட் வைக்கக்கூடாது. இதோட நம்ம இப்போ இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா பக்கத்தில் அடுப்பில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி கிட்ட வச்சு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம அடுப்பு ஆன் பண்ணுறத ஸ்டார்ட்ன்ற சொல்லிட்டு லைட்டர் எங்கேருந்து தெரியுங்களா? இந்த இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் கல் உப்பு, அது வந்து நம்ம டேஸ்ட்டும் பார்க்கணும். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி வேக வைக்கும் போது அந்த அரிசிலையும் அந்த உப்பு போய் ஒட்டணும். அதே போல் கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டால் அரிசி வந்து கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா நீளமாக பாயில் ஆகும். எதுக்கு புதினா? அது கொத்தமல்லி. இதுலயே தெரியுது நீ என்ன சமையல் செய்யறேன்ட்டு. சாரி பாஸ். சரி, கொத்தமல்லி எதுக்கு இதுல போடுறீங்க? ஜஸ்ட் ரைஸோட ஃப்ளேவருக்காக, வேற எதுவுமே அது எந்த அடிஷனுமே கிடையாது. அப்ப புதினா போட மாட்டாங்களா? கொத்தமல்லியே போதும். புதினா நான் கொத்தமல்லி போடுவேன். சில பேர் கொத்தமல்லி தான் எல்லாரும் போடுவாங்க யூஸ்வலா. இல்லையே, ஏதோ ஒரு சேனல் புதினா போட்ட மாதிரி ஒருவேளை என் கண்ணு நொல்லையா இருக்கும். என்னது? ஏதோ ஒரு சேனல்ல புதினா போட்ட மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை என் கண்ணு போடலாண்டி, புதினா கூட ஒரு 2 போடலாம். ஸ்மெல் தானே. அப்ப என் கண்ணு கரெக்டாக தான் இருந்துருக்கு. நான் பார்க்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு 750 ml தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி ஹை ஸ்பீடில் கொஞ்ச நேரம் அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஹை ஸ்பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் போடுவோம். தண்ணி இப்போ பத்தாது, நான் ஜஸ்ட்டு ஹை ஸ்பீடுக்காக வச்சுருக்கேன். சிக்கன் போட்டுட்டு சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம அதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா திருப்பியும் சிக்கனில் தண்ணி அதிகமாகி இதுலேயும் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு அது ஒரு இஷ்யூவாக இருக்கும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஸ்பீடில் வச்சுருக்கோம். மீல் டைம் இதுவும் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் வந்துட்டு ஒரு 2 ஏலக்காய் 2 கிராம்பு, இது எல்லாமே ஸ்மெல்லுக்காக தான். உப்பு நல்லா தூக்கலாக இருக்குது. எனக்கு என்ன டவுட்டு, ஆல்ரெடி மசாலா உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுலேயுமே நீங்கள் உப்பு போட்டால் உப்பு அதிகமாகாது? இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம ரைஸ் சிக்கன்லாம் போட்ட பிறகு தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம திருப்பியும் தண்ணி ஆட் பண்ணி உப்பு போட்டால் நல்லா இருக்காது. ஸோ நமக்கு ஆல்ரெடி உப்பு தண்ணியும் ரெடியாக தான் இருக்குது. நம்ம கடைசியில் கூட அது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் ரைஸ்லேயும் கொஞ்சம் உப்பு ஏறினா தான் பிரியாணி மிக்ஸ் ஆகும்போது உப்பு வந்து ஈவனாக இருக்கும். இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஏற்கனவே கழுவி ஊற போட்டது தான், ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் அலசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டேன்.
எதுக்காகனா இந்த டைமில் தான் வந்து சிக்கன் போடுவோம். ஸோ மசாலா வந்து ஒரே பக்கமாக ஸ்டாண்ட் ஆகி நின்றுருக்கும். ஸோ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த எண்ணெய் நல்லா நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் லெமன் போட்டு மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து போட்டிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் 3 லெக் பீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் லெக் பீஸுக்கு தான் சண்டை வரும், எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் பாப்பாவுக்கு. அப்ப நான் எங்க போனேன்? உங்களை நாங்கள் கன்சிடரே பண்ணுறது இல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் முழுகின அளவுக்கு தண்ணி இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு இந்த சிக்கன்லேருந்து தண்ணி சப்போஸ் வந்துருச்சுன்னா அது மேனேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம அடிஷ்னலாக தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படியே 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைப்போம், அப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணும். நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அது இப்போ எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸ் வச்சுருவோம். அதுக்காட்டியும் இந்த தண்ணி கொதிக்கணும். ஸோ நம்ம அதுக்கு தான் வெயிட்டிங். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் எதுவும் கொதிச்சிடும். கொதிச்சா நம்ம அரிசி போட்டு 2 மினிட்ஸ் 60% பாயில் பண்ணோன்னே அந்த அரிசியை வடிகட்டி அதில் உள்ளே போடணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வந்து இதில் ஆல்ரெடி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ரைஸை நம்ம உள்ளே போடுவோம். நல்லா லைட்டாக ஒரு கலந்து மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு அரிசி வந்து ஒரு 60% பாயில் ஆனால் போதும். ஏன்னா நம்ம திருப்பியும் தம் போடும்போது அதில் ஒரு 15 மினிட்ஸ் தம் போடுவோம், 15 to 20 மினிட்ஸ். அப்போ வந்து அதில் வெந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம போட்டிருக்குது ஒரு 60% பாயில் ஆனால் போதும். பார்த்தீங்கன்னா சிக்கன் தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம விட்டுருக்க தண்ணி கரெக்டாக இருந்துருக்கு. அப்படின்னா இப்போ தண்ணி லெவல் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டைமில் சிக்கன் வந்து ரொம்ப வெந்துடும். ஸோ நம்ம இந்த டைமில் வந்துட்டு உப்பு மட்டும் பார்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் இல்லாமல் டேஸ்ட்டுக்கு எடுத்துட்டு டேஸ்ட் பார்த்தோம் உப்புக்காக. இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இது ஒன்றும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்காட்டியும் ரைஸ் நம்ம பாயில் பண்ணி ரைஸ் பார்ப்போம். நல்லா எவ்வளோ லென்த்தாக நம்ம போடும்போது எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன லென்த்தாக வந்துருக்கு. ஸோ இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டி அரிசியை தனியாக எடுத்துப்போம். தண்ணியை வந்து ஒரு சேஃப் சைடுக்கு கொஞ்சம் வச்சுப்போம். ஏன்னா நம்ம ரைஸ் போட்டுட்டு அதில் தண்ணி பத்தலை அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம வந்து ஸ்டாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் ஸ்டாக் வாட்டரை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ரைஸ் வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம். அந்த டைமில் பார்த்தோன்னா சிக்கனும் நல்லா பாயில் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அதுவே பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுட்டு தண்ணி பத்தலைன்னா நம்ம வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வாட்டர் ஸ்டாக் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரைஸ் வந்து மிடில் பண்ணணும். ஸோ தட் அந்த சிக்கன்லாம் கார்னரில் போய் உட்காந்துடும். இந்த சின்ன கிச்சன் எனக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு சரியாக இதுவாக இல்லை. அதனால் நான் இதில் போடுறேன். நீங்கள் வந்து நார்மலாக ஃபுல்லாகவே வடிகட்டி அதில் போடுறேன். இதுக்குன்னு யாராச்சும் கிச்சனை மாற்ற முடியுமா? அதனால தான் திருப்பியும் வடிகட்டி போடுறேன். இதுவே இப்போ பிரியாணி பண்ணும்போது பின்னாடி பக்கமாக திருப்பி விட்டிங்கன்னா அந்த ரைஸ் வந்து உடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவல் கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து இதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படாது. உப்பு மட்டும் இப்போ ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு உப்பு தேவைன்னா we can add it now. ஏன்னா அந்த ஸ்டாக் வாட்டர்லேயே இருக்கு இல்லையா. பட் ஆனால் இப்போ தண்ணி தேவைப்படாது. ஸோ உப்பும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தம் போட்டோம். எனக்கு வந்து இந்த தட்டு வந்து சரியாக ஈக்குவலாக உட்காரல, கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், தண்ணி நம்ம வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணி எக்ஸஸாக தானே இருக்குது. இப்போ அதை வச்சு நான் தம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விடுவோம். அந்த டைமில் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போ தண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்னொரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தம் விடலாம். எனக்கு ஒரு டவுட். நம்ம சிக்கன் ஃபர்ஸ்டே போட்டுறோம், அது பாயில் ஆயிருக்கும் என்னத்துக்கு. இப்போ நீங்க திரும்பி தம் போடும்போது நம்ம சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் போடும்போது அரிசி நம்ம ஒரு பக்கம் ஹீட் பண்ணோம் இல்லையா தண்ணி, அதுல பாயில் ஆகிற வரைக்கும் தான் நம்ம டைம் கொடுத்தோம். ஒரு 2 மினிட்ஸ்ல சிக்கன் என்னைக்குமே வேகாது. இப்போ வந்து நான் இப்போ இந்த தம்ல போட்டிருக்கேன் பாருங்களா, ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் விடுவேன். அதுலதான் நல்லா சிக்கன் வேகும். நீங்க நான் உங்களுக்கு அப்பயே அந்த சிக்கன் பீஸ் எடுத்து காமிச்சேன். அது என்னன்னா ஒரு அதுக்கு பாயிலிங் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு இன்ட் நமக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ரைஸ் போடும்போது இப்போ சிக்கன் வந்து 15 மினிட்ஸ் வந்து தம், அதுவும் ஸ்லோல தான் இருக்கு, ஹை ஃப்ளேம்ல இல்லை.
ஓகே. ஸ்லோவில் இருக்கும்போது ரைஸும் அதோட வெயிட் உள்ளது, தண்ணியும் சூடாக இருக்குன்னும் போது அந்த ஹீட்லேயே அது வெந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்பீடாக வச்சா அடி பிடிச்சிடும். நம்ம வந்து ஃபுல் ஸ்லோவில் தான், சிம்மில் தான் வச்சுருக்கோம். அதனால அது ஆட்டோமேட்டிக்காக பாயில் ஆகி நமக்கு வந்து கறி வந்து நல்லா பூ மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தம் போட்டு 15 மினிட்ஸ் ஆகுது. ஜஸ்ட் நான் எடுத்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். எடுக்கும் போது கேர்ஃபுல்லாக எடுங்க, ஏன்னா போட்டு போக எப்படி வந்து பாருங்க. பக்கத்தில் குழந்தைங்க இருந்தால் அலோவ் பண்ணாதீங்க. தண்ணி எங்கேயுமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைட்ல மட்டும் தண்ணி இருக்கா என்று ஒரு வாட்டி பார்க்கணும். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டா தண்ணி இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? லைட்டா தண்ணி இருக்கு. ஸோ அப்படியே நம்ம விட்டுட்டு, ஆனால் உங்களுக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் நம்ம 60% பாயிலிங்க்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து அதோட லென்த்தே வந்து செம்ம நல்லா லென்த்தாக வந்துருக்கு. சும்மா ஒரே ரைஸ் மட்டும் எடுத்து பண்ணிக்கிறேன். எவ்வளோ லென்த் வந்துருக்கு ரைஸ். இப்போ வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டா இந்த தண்ணி வந்து செட்டில் ஆகிடும். இப்போ நம்ம 2 மினிட்ஸ் விட்டுட்டோம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். போதுமானது தண்ணி நேற்றுக்கு அது இதுவாக இருக்கும். நம்ம ஹீட்லேயே வச்சுருந்தா அது அடி பிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியில் நமக்கு அவ்வளோவா தண்ணி இல்லை. பார்த்தீங்களா? தண்ணி நமக்கு அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோவா இல்லை. ஸோ நமக்கு வந்துட்டு பிரியாணி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எங்கள் அப்பாவுக்கு பிரியாணி வேணும். அவருக்கு எப்பவுமே லெக் பீஸ் தான் பிடிக்கும். அதனால் அவருக்கு ஒரு லெக் பீஸ் போட்டு பிரியாணி எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துருவோம். ஆனா எனக்கு என்னமோ இன்னும் ரைஸ் ட்ரை ஆன மாதிரி தெரியல, அங்கேயும் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தோணுது. இல்லை, நம்ம ரைஸ் வந்துட்டு தண்ணி இல்லை. அது ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா குழந்தை சாப்பிடணும். அப்போ வந்து ரைஸ் வந்து இப்போ ஈவினிங்லாம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி வேற ஆயிடும். இப்போ நம்ம இந்த பதத்திலே வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நைட்டு சாப்பிடும்போது கூட தம், இப்போ நம்ம இது அப்படியே ஃபிளாட் பண்ணி தம் போட்டு இந்த மூடியே போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம நைட்டு கூட சாஃப்டாகவே ரைஸ் இருக்கும். இது முக்கியமாக குழந்தைக்காக இப்படி இருக்குது. இதே நம்ம பெரியவங்க தான் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம 2 மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணோம் இல்லையா, அது இன்னும் 3-4 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணால் நீங்கள் கேட்குற மாதிரி ட்ரையாகவும் ரைஸ் வந்து தனித்தனியாகவும் வரும். பட் ஆனால் நமக்கு வந்து மெயினாக குழந்தைங்க சாப்பிடணும். அதுக்காக வேண்டி இந்த கொஞ்சம் ஒரு நூல் தண்ணி பதத்தில் தான் எடுத்துருக்க வேண்டிய. யா ஃபேமிலி, ஃபைனலி சிக்கன் வடி பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.